ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ வந்து சொன்னாங்க போறோம்னா, வாய் ரொம்ப வளருது ஏன்னு தெரியல. பட் காதல் கதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. விஜய் சேதுபதி, ஜெயராம், நகுல்லாம் நடிச்ச படம். இது போஸ்டரு இதெல்லாம் பார்க்கும்போது, இட் டசன்ட் சீம் லைக் எ ரீசென்ட்லி ஷார்ட் ஃபிலிம். எனக்கு வந்து இது ரிலீஸ் தள்ளி வந்து இப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன் பெர்சனலி. பட் யாஹ்! அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் கோ 3, 2, 1. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம், உங்களுக்கும் எனக்கும் புடிச்ச, ஏன் இந்த உலகத்துக்கே புடிச்ச, இந்த உலகம் பூரா பேசுற ஒரே லாங்குவேஜ் லவ். லவ் பத்தி தான் பேச போறோம். விஜய் சேதுபதி வாய்ஸ் மாரி இல்ல அது ஆக்சுவலா. தெரியல எனக்கு தான் அப்படி தோணுது. நண்பா 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 ஸோ விஜய் சேதுபதி ஆஸ் விஜய் சேதுபதியா? நண்பா 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 கனவாயிரம் உதிக்கும் நினைவாகிடத் துடிக்கும். வெல்கம் டு ரேடியோ எஃப்எம். இது காதல் கதை சொல்லவா ஷோ. ஒரு லவ் ஸ்டோரி கூட மிஸ் பண்ண வேணாம். லோக்கல் நம்பர். ஹலோ சார். ஹலோ. ஹலோ, உங்க பேர் என்ன? ஆஷா. ஸ்ரேயா ஸ்ரீராஜி. ஹர்கோனி மைக்கேல்னு சொல்லுவாங்க. ஒரு ஹக். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் இந்த உலகத்துல எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். இப்போதான் ஏதோ சாப்பாட்டில் ருசி இருக்கிற மாதிரி, காற்று ஏதோ அப்போதான் நீங்கள் முறையாக சுவாசிக்கிற மாதிரி அப்படிலாம் தோணும். அது அப்படியே உங்களை வேறொரு ஆளாக மாற்றும். கன்ஃபார்ம். வானம் துளையிட்டு கொட்டும் மழை பிடிக்காது, கோடை வெயில் தனில் குல்ஃபி தின்ன பிடிக்காது, 10 நகங்களில் ஒற்றை நிறம் பிடிக்காது. இந்த நீங்க ட்ராக் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உலகத்தில் ஜெயராம் யாரா வேணா இருங்க, மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும். அவ்வளவுதான். லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைசஸ் தான். நக்குல் ரொம்ப நாள் ஆச்சு. பிடிக்காது பிடிக்காது. எல்லாம் தப்பா தோணுது. நான் வேதனைப்படுத்திட்டேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, முறுக்க முறுக்க டைட் ஆகுற கயிறு மாதிரி 2 பேரும் ஒன்னா இருக்கும். போயிடுவியா? என்ன தாண்டி போயிடுவியா? ரெண்டு கதையும் சூப்பர்ல. இதுதான் அந்த காதல் கதை சொல்லவா படத்தோட போஸ்டர். மேல இருக்கானே அவன் பண்ற வேலை. ஓகே, திஸ் இஸ் விஜய் சேதுபதி சைனிங் ஆஃப். தேங்க் யூ so much. தேங்க் யூ. ஓகே. ஓகே. நைஸ். அதான் இது வந்து இப்ப ரீசென்ட்டா பண்ண படம் மாரி எனக்கு தெரியல. இது வந்து ரிலீஸுக்கு இருந்து இப்ப பயங்கர போஸ்ட்போன் ஆயி இப்ப ரிலீஸ் ஆகுற படமா தான் எனக்கு தெரியுது. இன்னொன்னு வந்து எனக்கு விஜய் சேதுபதி வாய்ஸாவே அது தெரியல. அது வந்து யாரோ மிமிக்ரி பண்ண மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அது விஜய் சேதுபதி வாய்ஸ் மாரி எனக்கு சத்தியமா தெரியல. பட் அது எனக்கு கொஞ்சம் ஆஃபா தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு வாய்ஸு. ஸோ அது அவரு டப் பண்ணல அப்படின்றப்ப, எனக்கு அது கொஞ்சம் இதா தான் இருக்கு பார்க்கும்போது. பட் ஃபீல் குட்டா இருக்கு. முக்கியமா ஜெயராம் சார் ட்ராக். அது அது உண்மையிலே அவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி எனக்கு பயங்கரமா பார்க்க முடிஞ்சுச்சு. நகுல் ட்ராக்கும் ஓகே டீசென்ட்டா இருந்துச்சு. பட் ஓவராலா படம் எப்படி இருக்க போகுது பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ரிலீஸ் எப்போ அப்படின்னு சொன்னாங்களா? எனக்கு தெரியலை. தெரியல. ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க. ஸோ ரிலீஸ் சொல்லுவாங்க கூடிய சீக்கிரம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுற நாள் தான் ஐ திங்க் தே புட் அவுட் அ ட்ரெய்லர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் தட் த மேஜர் ஒரே ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் இல்லாதது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி தாங்க இருந்துச்சு. அது ஒரு மாரி பட்டுன்னு என்ன விஜய் சேதுபதி டப் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் குடுத்துருச்சு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆவுறது ஒரு பெரிய ஹர்டில் தான். அது வந்து நான் நான் ஒத்துக்கிறேன். பெரிய விஷயம். ஒரு படம் ரிலீஸ் வரையும் கொண்டு வந்து ரிலீஸ் பண்றது இது எத்தன வருஷம் போஸ்ட்போன் ஆகி வருதுன்னு எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி லுக் பார்க்கும்போது இது ரொம்ப பழசா இருக்கு எனக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூஸ்ல எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.